வணக்கம். ஜனகணமன வந்தே மாதரம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தியிலிருந்து தொடங்கி அமித்ஷா வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நாட்டு தேசிய கொடியை, தேசப்பற்றை, தேச ஆந்தமை, சாங்கை எப்படி பார்க்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை. அடுத்த 1 நிமிடம் 16 நொடிகள் எனக்கு கொடுத்துருங்க. இந்த சிறுவனை ஒரு முறை கேட்டு விடுங்கள். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்பு துடிக்கவில்லை என்றால், குள்ளரிக்கவில்லை என்றால் என்னோட பேரை நான் மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அடுத்த 1 நிமிடம் 16 நொடிகளுக்கு எழுந்து நின்றுங்க. நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய குடும்பத்துடைய வீடியோக்களை ரெக்கார்ட் செய்து எங்களுடைய கீழே வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். ஆனால் இந்த நாட்டுடைய பற்றை எடுத்து காட்டுவதற்காக இதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்து வரக்கூடிய அந்த பாடலை கேளுங்கள். நாகாலாண்டை சார்ந்த வாங்னோ யாட்டோ இந்த சிறுவனுடைய பேர். வயது வெறும் 6. அந்த சிறுவன் பாடியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாட்டிற்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த சோனியா காந்தி, இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அனைத்து நபர்களுமே இந்த நாட்டுடைய நேஷ்னல் சாங் அல்ல நேஷ்னல் ஆந்தமை எப்படி பார்க்கிறார்கள் நாம் பார்க்க வேண்டும். முதலில் நரேந்திர மோடி அவர்களை பாட்டுவார்கள். நேஷ்னல் ஆந்தம் பாடிக்கொண்டிருக்கும் போது மக்கள் அனைவருமே மரியாதையில் எழுந்து நின்ற போது நரேந்திர மோடி என்ன செய்கிறார் பாருங்கள். இது மட்டுமல்ல, பிஜேபியின் பான்சுரி ஸ்வராஜ், சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள், இன்னைக்கு அவருடைய வீடியோவும் வைரலாகி கொண்டிருக்கிறது பாருங்கள். அடுத்த ஒரு சில வீடியோக்களை நான் எடுத்து காட்டுகிறேன். எப்படி 15th of August இண்டிபெண்டன்ஸ் டே அன்று பிஜேபி தன்னுடைய கட்சி கொடியை பறக்கவிட்டு இந்த நாட்டு நேஷனல் ஆந்தமை, நேஷனல் ஃபிளாகை, சுதந்திரத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் பாருங்கள். கடைசியாக அதே சோனியா காந்தி
மல்லிகார்ஜுன் கர்கேவுடன் பேசிக்கொண்டிருந்தாராம். இதற்கு ஒரு ஃபேக்ட் செக்கும் நாங்கள் செய்து பார்த்தோம். இந்த வீடியோ முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் அதற்கான ஃபேக்ட் செக்கை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். तुम्ही विद्या तुम्ही धर्म तुम्ही हृदि तुम्ही मर्मा त्वं हि प्राणा शरीरे बहुते तुम्ही मा शक्ति हृदये तुम्ही मा भक्ति तुम्हारी प्रतिमा गड़ी मंदिरे मंदिरे वंदे வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வந்தே மாத்தரம் நேஷ்னல் சாங் புதிதாக சட்டமெல்லாம் கொண்டுட்டு வந்து இது நேஷ்னல் சாங்காக ஆக்செப்ட் செய்திருக்கிறோம். அப்போது எப்படி நாம் நேஷ்னல் ஆந்தம் இருக்க மரியாதை செலுத்தணுமோ அதே மாதிரி வந்தே மாத்தரத்துக்கும் நம்ம மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த முழு பாடலை நேஷ்னல் சாங்காக எடுத்து வைக்கவில்லை. ஏன்னா 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் நேஷ்னல் சாங்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் அதில் போர் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அதை நாம் ஆக்செப்ட் செய்யலாம். ஆனால் இந்த சபையில் அந்த முழு பாடலையும் பாடியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நேஷ்னல் சாங் நிறுத்தப்பட்டதா கிடையாது. எல்லா ஊடகங்களையும் அதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நேஷ்னல் சாங் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தருணத்தில் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கர்கேவுடன் பேசி கொண்டிருந்தாரா? ஆமாம், விஷுவலாக தெரிகிறது, பேசிக்கொண்டு தான் இருந்தார். எந்த தருணத்தில் அமைதியாக நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல அவர் அமைதியாக இல்லை, பேசி கொண்டிருந்தார். இந்த பாடலை சோனியா காந்தி தடுத்து நிறுத்திய உடனேயே மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினாரா? கிடையாது. அது எங்கேயுமே உறுதி செய்யப்படவில்லை. இந்த ஆக்ஷன் நடந்த உடனே ராகுல் காந்தி அவர் தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு இந்த பாட்டை நிறுத்தினாரா? கிடையாது. அதுவும் உறுதிப்படவில்லை. இப்போ காங்கிரஸ் தன்னுடைய வேர்ஷனை எடுத்து வைக்கிறது. ஆஸ் மல்லிகார்ஜுன் கர்கே 80 வயதை தாண்டி விட்டார். சோனியா காந்தி ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, சேர் எடுத்துகிட்டு வாங்க, அவர் உட்காரட்டும், அதற்காக கையாசாச்சாரா? எந்த விதத்தில் உண்மை எந்த விதத்தில் பொய் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், பாசுரி ஸ்வராஜாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், மல்லிகார்ஜுன் கர்கேயாக இருக்கட்டும், எந்த விதத்திலையுமே அவர்கள் அந்த பாடலுக்கான மரியாதையை செலுத்தவில்லை. இதுதான் உண்மை. ஒரு 30 நொடி எக்ஸ்ட்ரா நிற்க போகிறதுனால எதுவுமே குறைய போகிறது. அப்படி என்னதான் அவசரம் அவர்களுக்கு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் லீடரே இது போன்று இந்த நாட்டு நேஷ்னல் சாங் நேஷ்னல் ஆந்தமை அவமானப்படுத்தினால் அப்போது மற்ற மக்கள், மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், அதனால்தான் கூறினேன், அந்த சிறுவனுடைய பாடலை ஒரு முறை கேளுங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் தேசப்பற்று என்னால் என்ன, நேஷ்னல் ஆந்தம் என்றால் என்னவென்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அதே சிறுவனுடைய பாடலை மறுபடி கேளுங்கள். 1 நிமிடம் 16 நொடிக்கு எழுந்து நில்லுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய மனநிலையை ஒரு விதத்தில் நான் புரிந்து கொண்டேன். அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இந்த நாட்டு தேசிய கொடியை பற்றியோ தேசிய பாடலை பற்றியோ நேஷனல் ஆந்தமை பற்றியோ எந்த விதமான பயமோ அல்ல எந்த விதமான கவலையோ கிடையாது. அவர்களுக்கு இது ஃபோட்டோ ஆப்ட் மட்டும்தான்.
சோஷியல் மீடியாவில் நான் ஜனகணமன, நான் வந்தே மாத்தரம், கொடி இப்படி இருக்கு, கொடி அப்படி இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சட்டையில அந்த கொடியை தவறாக போட்டிருக்கிறார். ஆனால் அதை சரி செய்வதற்காக, சரி தவறு நடந்துருச்சு மன்னிப்பை கேட்பதை விட்டுவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருடைய அகங்காரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த பக்தர் கூட்டம் அனைவருமே இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை என்ன? அவர் போட்டது சரிதான், இப்படிதான் இருக்கணும். இந்த கடிதத்தை பாருங்கள். இது நேஷனல் பிளாக் 2002ஆம் ஆண்டு உள்ள ரூல் புக். சாஃப்ரான், ஒயிட் அண்ட் கிரீன். கிரீன், சாஃப்ரான், ஒயிட் எங்கேயுமே கிடையாது. தலைகீழாக நரேந்திர மோடி இந்த நாட்டின் கொடியை தன்னுடைய சட்டையில் குத்தியது மட்டுமல்லாமல் அதை சரியென்று எடுத்து காட்டுவதற்காக விதான் சபாவில் எரிய விட்டிருக்கிறார்கள். லைட்டிங், அந்த லைட்டிங் பார்த்தீர்கள்னா கிரீன், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். இஸ் திஸ் ஹவ் த கண்ட்ரி இஸ் கோயிங் டு ரெஸ்பெக்ட் யூ? தவறு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க, தட்ஸ் இட், சாரி, தட்ஸ் இட். பட் வாட் ஆர் யூ டூயிங்? நாங்கள் எடுத்து வைக்கிறது தான் கொடி, நாங்கள் எடுத்து வைக்கிறது தான் நேஷனல் ஆந்தம், நாங்கள் எப்படி வேணாலும் நடந்து கொள்வோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த பெண்களை பாருங்கள், கலர் கலராக டிஷர்ட் எல்லாம் போட்டு. இந்த பெண்கள் ஒரு 14-15 வயசு இருக்கும். சிஎம் கோ புலாயா ஜாயே, பிஎம் கோ புலாயா ஜாயே, டிஎம் கோ புலாயா ஜாயே. உத்தரப்பிரதேசத்தின் லக்னௌல இருந்து வெளிவரக்கூடிய இந்த படம். கொட்டுற மலையில 2.5 கிலோமீட்டர் வரை இந்த பெண்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். எதற்காக போராட்டம்? யார் இந்த பெண்கள்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வோதய வித்யாலயின் மாணவிகள். 14ஆம் தேதி இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாய்ஸ் ஸ்கூலை சார்ந்த மாணவர்கள் ரோட்டில் போராடினார்கள். இன்னைக்கு பெண்களும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்ன, பிரச்சனை என்ன? கடந்த 1.5 வருடமாக இந்த பள்ளியில் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் கிடையாது, பிசிக்ஸ் டீச்சர் கிடையாது. சரியான நேரத்தில் பாடம் நடப்பதில்லை. 10ஆம் வகுப்பு மாணவிகள் கவலையாக இருக்கு, எப்படி நாங்கள் மேத்ஸில் பாஸ் ஆவோம், எப்படி நாங்கள் பிசிக்ஸ் படிப்போம். பல முறை 9ஆம் வகுப்பிலிருந்து பல முறை கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எக்ஸாமினேஷன் எப்படியோ டியூஷன் எல்லாம் படித்து பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ 10ஆம் வகுப்பு முடியாது, டீச்சர் வேணும், கிளாஸ் நடக்கலை. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் அரசு தரப்பிலிருந்து கிடையாது, டீச்சர் கிடையாது. இது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் குவாலிட்டி, மதிய உணவு, இங்கே இவர்கள் கிடைக்கக்கூடிய மதிய உணவு மிருகங்களுக்கு போடுறது கூட கொஞ்சம் பெட்டராக நீங்கள் போடுவீர்கள். அதை விட கேவலமான சாப்பாட்டை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்களா? பார்க்க வேணா கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, பச்சை, ப்ளூ, கிரீன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஆப் கிடைக்கணும் இல்லையா உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு? பாருங்க யூனிஃபார்ம். பட் உள்ளுக்குள்ள பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கூட இந்த நாட்டு பெண் குழந்தைகள் ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நரேந்திர மோடி இஸ் பிஸி in proving his faults as correct, proving his mistake as correct. But what about these kids? பாருங்க. இது மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலுக்கு கூட்டி செல்கிறேன். ஷேக் அப்துல் ஹஃபீஸின் கதையை நீங்க பார்க்க வேண்டும். தன்னுடைய தகப்பனாரை இழந்து நிற்கிறார். என்ன செய்தார் இவர்? சிஜேபியுடைய தொண்டர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவர்கள் ஒரு புரோகிராமை நடத்துகிறார்களாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளை திருத்துவோம், சரி செய்வோம் என்று எடுத்து வைத்த ஒரு கோரிக்கை. உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு செல்லுங்கள்,
அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலையை எடுத்து காட்டுங்க, சோஷியல் ஆடிட் செய்யலாம், மக்கள் தானாகவே போய் அங்கே இருக்கக்கூடிய நிலையை எடுத்து காட்டுங்கள் என்று. அப்துல் ஹாஃபிஸும் அதே வேலையை போய் பார்த்திருக்கிறார். தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துடைய வீடியோ எடுத்து போட்டிருக்கார் சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, கொஞ்சம் இதில் கவனத்தை செலுத்த வேண்டும். இரவு ஒரு 8 மணி இருக்கும், அப்படியே பிஜேபிக்கு பொத்துட்டு வந்திருக்கு. ஏன்னா அங்கே இப்போ புதிதாக வந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம், சுவேந்து அதிகாரி அவருடைய அரசாங்கம். எப்படி ஒரு முஸ்லிம் இந்த ஸ்கூலை பற்றி எடுத்து காட்டலாம்? அங்கே போன குண்டர்கள் அப்துல்லை பார்த்துருக்காங்க, பார்த்த உடனே போட்டு அப்படியே கையில் ராடெலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கழுத்துக்கு பக்கத்தில் அந்த ராட், எப்படியோ உயிர் பொழிச்சிட்டார் அப்துல். அடி வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து உள்ளே இருந்த அப்பா அப்படியே கதறிக்கின்னு ஓடி வர்றார் காப்பாற்றுறதுக்காக மகனை. இந்த குண்டர்கள் அந்த பக்கம் திருப்பி அவர் மேலே அவர் தாக்குதல், உயிரோட கொன்னுட்டாங்க. அப்போது இந்த நாட்டுக்கு கூடிய பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடத்துடைய உண்மை எடுத்து காட்டுவது அல்ல, இந்த பள்ளிக்கூடத்தை சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த கேள்வி எடுத்து வைக்கக்கூடிய நபர்களை கொலை செய்யக்கூடிய வேலையும் இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நாடு முழுவதும் பிஜேபியின் ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், இந்த அளவில் கிராம பஞ்சாயத்தில் கூட இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கொடுத்து 5 ஸ்டார் 7 ஸ்டார் ரேஞ்சில் அவர்களுக்கு அலுவலகங்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள் ஷாக்காஸ், அது இது நொட்டு நொஸ்கு எல்லாமே. பட் பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா உங்களை கொன்று விடுவோம் என்று மிரட்டி வருகிறார்கள் இந்த மிருகங்கள். பாருங்கள், এবার বাবা তো চলে গেল, এবার যে জন্য চলে গেল সেই জিনিসগুলো যদি ঠিক হয় তাহলে আবার কি আছে। আবার ভিডিও হয়েছে, হ্যাঁ ভিডিও করেছি। আমার ফোনটা অ্যাকচুয়ালি জানেন তো দিদি, আমার ফোনটা না ওরা নিয়ে নিয়েছিল, ফোনটা নিয়ে আমার ফোনটা এখনো পাচ্ছি না। ফোনের মধ্যে অনেক ভিডিও এবং অনেক অডিও প্রুফ। কাজ করো, ফোনটা যে নিয়ে নিয়েছে, হ্যাঁ আর তোমরা যে কমপ্লেন করেছো হ্যাঁ সেই দুটো কপি যারা গেছে তাদের হাতে দিয়ে দাও, বলো আমাকে পৌঁছাতে। হ্যাঁ, আর কালকে অ্যাকচুয়ালি কালকে রাতের বেলাতে ওই जिस तरह का बर्ताव अब्दुल और उसके परिवार के साथ अस्पताल में हुआ, पुलिस थाने में हुआ, उसमें बहुत साफ होता है कि इस पूरे मामले में कहीं ना कहीं इंदस पुलिस थाने का भाजपा के गुंडों को संरक्षण था। तो हम ये मांग करते हैं कि पुलिस थाने में जितने भी पुलिसकर्मी हैं उनका इस घटना में किस तरह का रोल था, उसकी एक इंडिपेंडेंट कोर्ट मैंडेटेड कमिटी के साथ जांच कराई जाए. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.